டேய் டேய் மதன், டேய் தள்ளி நில்லுடா, சும்மா உரசிக்கிட்டே இருக்க. ட்ரிப்புக்கு வந்த இடத்துல மதன் சொன்னா கேளு, என்ன ஒரு போட்டோவாச்சும் எடுக்க விடுறா. ஏய் போ போ மதன் போ. அம்மா ட்ரிப்புக்கு போறோம்னு பிளான் போட்டதுதான் போட்டோம், பகல் கனவா வர ஆரம்பிச்சிருச்சா. இவன் லீவை கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏர்மா மாடு கொஞ்சமாவது போன் எடுத்து தொலையேன். இவன் வேற போன் எடுக்க மாட்டான். சரி, நம்மளே இந்த விஷயத்தை அத்தைட்ட போட்டு உடைச்சிரும். ரீல்ஸ் டைமா? இந்த டைம்ல போய் நம்ம இன்டரப்ட் பண்ணோம், பர்மிஷன் கேன்சல் ஆயிடும். முடிச்சிட்டு வரட்டும், பொறுமையா ஐஸ் வைப்போம். வாவ், சம்மத்த செம்ம. உட்காருங்க உட்காருங்க. அத்தை, நீங்க வேணா பாருங்க, இந்த வீடியோ கண்டிப்பா மில்லியன் வியூஸ். அப்படியா? தேங்க்ஸ் அர்ச்சனா. அத்தை, உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? உட்கார்ந்து பேசலாமா, நின்னுட்டு பேசலாமா? உட்கார்ந்தே பேசலாம் அத்தை. தண்ணி குடிச்சிட்டு பேசலாமா இல்ல அப்படியே பேசலாமா? தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சிட்டு கூட பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க இருந்து பேசலாமா இல்ல மாடிக்கு போய் பேசலாமா? மாடில இருந்து பேசாம தள்ளி விட்டுறலாம். என்ன அர்ச்சனா? இல்ல அத்தை, மழை டைமா இருக்கு, நீங்க மாடி படியேறி போய் அவ்வளவு ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேணாம். சரி சரி அத்தை சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஐயோ எப்படி சொல்றது தெரியலையே. ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல அத்தை. எதுவும் யோசிக்க வேணாம், தாராளமா சொல்லு. ஓகே, ஆக்சுவலா நானும் மதனும் ஒரு ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் பண்ணோம். எனக்கு புரியுது, உங்ககிட்ட இத பத்தி நாங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். முன்னாடியே சொல்லாதது எங்க தப்பு தான். ஏன் சொல்லலன்னா, மதனுக்கு இன்னும் லீவே அப்ரூவ் ஆகல. அவன் இன்னைக்கு தானே ஆபீஸ் போயிருக்கான். லீவ் அப்ரூவ் ஆனோன்னு உங்ககிட்ட சொல்லான்னு தான் நினைச்சோம். இன்னைக்கு எப்படியும் அப்ரூவ் ஆயிடும். என்ன வியட்நாம் ட்ரிப் தானே? ஏத? How do you know? என் புள்ள எப்பயோ என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அப்படி அவசியம்? லீவ் அப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ரிப்பை பத்தி யார்ட்டி சொல்லாத சொல்லிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லி வச்சு. ஒன்றும் இல்லை அத்தை, நாங்கள் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாததை நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. அவன் இப்பதான் ஃபோன் பண்ணான், அவனுக்கு இன்னும் லீவு கன்ஃபார்ம் ஆகலையா. ஆனா 3 பேருக்கு ட்ரிப்புக்கு டிக்கெட் போட்டான். இல்லை புரியல, அவனுக்கு ஆஃபீஸில் இன்னும் லீவே கன்ஃபார்ம் ஆகல, ட்ரிப்புக்கு 3 பேருக்கு டிக்கெட்டா? யாரு? கொஞ்சம் அங்க பாரு. எவருடா? ஹாய். என்ன அர்ச்சனா, ட்ரிப்புக்கு போலாமா? அம்மா, வாட்? மை மாம், மீ அண்ட் மை மாமியார் டு வியட்நாம் ட்ரிப். போச்சுடா. ஏண்டி, ட்ரிப் போறதுக்கு 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ரெடி பண்ணிட முடியுமா? ஏண்டி நீ எதுக்குடி கவலைப்படுற? அதான் அங்க ஒண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை வச்சு சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிருவோம். அதுவும் ஓகேதான். அர்ச்சனா, இங்க வாமா. வாமா, உட்காரு. உட்காருமா. டா அப்படி. என்னது? அது ஒண்ணு இல்ல, டூருக்கு போறோம்ல, அதுக்கு தேவையான பொருள், அதோட லிஸ்ட் தான் எழுதணும். எழுது. தலை எழுத்து. என்னது? பேனா எழுதுதான்னு கேட்டேன், சொல்லுங்க. சொல்றி. ட்ராலி பேக் 2, ஒரே கலர்ல. மேக்கப் கிட் 2, ஒரே பிராண்ட்ல. பர்ஃப்யூம் 2, ஒரே வாசனையில. அர்ச்சனா, தெரிஞ்சா ப்ரஷ் 2 ஒரே கலர்ல வாங்கிட்டு வாமா. பல்லு விளக்குற பிரஷ் ஒரே கலர்ல எந்த முட்டாளாவது வாங்குவானா? மாத்தி குழப்பத்துல தேய்ச்சிட மாட்டீங்க? ஏய், அதெல்லாம் ஒரு வைபடி, உனக்கு எங்க தெரிய போகுது முட்டாள். பல்லு விளக்குறதுல என்ன வைபோ? மேல சொல்லுங்க. மஞ்சு, அங்க போய் நம்ம என்ன இப்படியா புடவையை கட்டிட்டு சுத்த போறோம்? சே, கவுன் போட்டுக்கலாம். வியட்நாம்ல கவுன் தான் போடுவாங்க, நாமளும் அப்படியே போட்டுக்கலாம். கவுன்? அதுவும் ஒரே கலர்ல. ஏய், எனக்கு கவுன் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லையேடி. ஏய், இந்த வயசுல போடாம அப்புறம் என்ன, அதெல்லாம் போடலாம்.
பரவாயில்லடி, அதையும் போட்டு பாத்துருவோம். நான் பயந்தே போயிட்டேன், நீ என்ன குட்டப்பாவாடைய கட்ட சொல்ல போறேன்னு. குட்ட பாவடையா? நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா நம்ம 2 பேரும் தான் கூச்ச சுபாவம் ஆயிடுச்சுல. அதனால வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். யாச்சாய் நில்லுங்க. அம்மா மாமியார் மாதிரி யாருன்னா பேசுறீங்களா? கவுனு குட்டப்பாவாடன்னு போட்டுன்னு வியட்நாம்ல சுத்த போறேன்றீங்க. நீங்க என்ன அழகி போட்டிக்கா போறீங்க? என்னடி இவளுக்கு? மரியாதையா வீட்ல என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை எடுத்து சுத்தின்னு வாங்க. குட்டப்பாவாடை வாங்குற, கவுனு வாங்குற, ஷார்ட்ஸ் வாங்குறேன்னு எதையாவது சொல்லி என்ன சுத்த வச்சிட்டு இருந்தீங்க. நான் மனசியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. லிஸ்ட் வர ஒரு கேடு. நானே எனக்கு இன்னும் ட்ரெஸ் வாங்கல, இதுங்களுக்கு ட்ரெஸ். ஏய் மஞ்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவோம். என்ன? சூப்பர், போட்டுடலாம். இரு, நான் பாக்குறேன். பாரு பாரு, நானும் பாக்குறேன். ம். அடி பாவீங்களா, நீங்களாம் ஒரு அம்மா மாமியார் வீட்ல ஒரு கேரக்டர் எக்ஸிஸ்ட்னே ஞாபகத்துல இல்லாம தட்டு நிறைய சோத்த கொட்டி தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் டேய் முதல்ல மீட்டிங்னு வெளியூர் போய் எஸ் ஆயிட்டா நீ மட்டும் போன் அடுறா. நீ என்கிட்ட செத்த இதுங்க ரெண்டுத்து கூட என்ன ட்ரிப் வேற அனுப்புறான் புறம்போக்கு. முதல்ல வயித்த சமாதானப்படுத்துவோம், பசிக்குது. நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். என்ன அர்ச்சனா, பசிச்சிருச்சா? படுத்துருச்சு. என்னது இது? இப்படிப்பட்ட டிஷ் எல்லாம் நான் நம்ம வீட்டுல பார்த்ததே இல்லையே. என்ன இலையெல்லாம் இருக்கு? அர்ச்சனா, நீ எல்லாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்? இதெல்லாம் வியட்நாம் ஸ்டைல் ஃபுட். வியட்நாம் ஃபுட்டா? ஆமா, இது எதுக்கு? ட்ரிப் போறோம்ல, அதெல்லாம் போய் சாப்பிட்டு பழகிக்கிறோம். அத்தை, நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வியட்நாம்ல செட்டில் ஆக போல. ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய் வாய முடி. அந்த ஊருக்கு போய் அங்க உள்ள சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வயித்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சுத்தி பார்க்க முடியாதுல்ல. அதனாலதான் இங்க இருந்தே நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நானும் என் புருஷனும் இந்த ட்ரிப்புக்கு போகணும்னு முடிவெடுத்த போது நாங்க கூட இவ்ளோ பிளானிங் பண்ணலடா. சரி, தின்னு பாப்போம். எனக்கு ஒரு ஆடு ஃபீலிங் வந்துரும் போல. நீங்களே ஏதாவது பண்ணி சாப்பிட்டு தொலைங்க. ஐயா, நல்லதே தின்ன மாட்டேங்குது. அதான். இந்தா இந்தா, நீ சாப்பிட்டு பாரு. இந்தா. நல்லா இருக்கலாம். ஏய், இது சாப்பிட்டு பாரு. ஜாமுன் ஜாமுன் ஜாமுன். வேண்டாஞ்சூரா, நீ வேண்டாஞ்சூரா, நீ வேண்டாஞ்சூரா. பேண்ட் 5 ரூபாயா? என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணுமே புரியல. திஸ் இஸ் வியட்நாம் லாங்குவேஜ். இது கூட தெரிஞ்சுக்கலாம், அங்க வந்து எப்படி சர்வே பண்ணுவ? எக்ஸாக்ட்லி. எது பேண்ட் 5 ரூபா, துணி 10 ரூபானா வியட்நாம் லாங்குவேஜா? வியட்நாம் போறதுக்குள்ள இதுங்க ரெண்டு மென்டல் சைக்கோ ஆகி என்ன மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிருங்க போல இருக்கு. விடுறி, அவ போயிட்டு போறா, நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஜாமுன். ஐயோ, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. காலம் போற வயசுல இதுங்க ரெண்டும் என்னத்துக்கு இவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு இருக்கு? ஷோ. நான் கண்ட காட்சி உண்மைதானா? இந்தா, பாக்கபடி. டேக் இட் மை பேக். போற போக்குல என்ன போர்ட்டர் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அர்ச்சனா, என்ன கார கல்வம் அப்படி பழைய கார் மாதிரி வச்சிருக்க? நம்ம என்ன சாதாரண ட்ரிப்புக்கு அப்புறம் போக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அத்தை, ஆல்ரெடி 1 மணி நேரமா கேப் புக் பண்ணி கேப் கிடைக்காம என் கார் எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல போட்டு ஹை காஸ்டானு பரவாயில்லன்னு என் கார் எடுத்துருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ வியட்நாம்க்கு ட்ரிப் போறோம். அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மஞ்சு, இவ என் டாட்டர் அர்ச்சு. அர்ச்சு, ஒரு ஹாய் சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு. இருக்கிற 5 பேருக்கு எதுக்குமா ஹாய்? மூட்ட வண்டில ஏறுமா? ஹாய் ஃப்ரெண்ட், நான் அப்புறம் லைட் வரேன். நான் பைத்தியம். ஐயோ, டைமுக்கு போக முடியுமான்னு தெரியலையே. ஹே, பாடி 2 பேரும் ஸ்னாப் எடுக்கலாம். ஹாய். ஏய் மஞ்சு, இது எனக்கு ஷேர் பண்ணு, நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணனும். ஏய், நான் வீடியோ போடுறேன், நீ ஆட் டு ஸ்டோரி கொடுத்துக்கோ. ஓகே ஓகே. ஏய் ஐடி நேம் தெரியுமா? நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்டி. சேஞ்ச் பண்ணிட்டியா? என்ன வியட்நாம் குயின் மாத்திட்டேன்டி. வியட்நாம் குயினா? அப்ப நானும் மாத்திடுறேன். மாத்து. ரெண்டு பேரும் அமைதியா வரல கொஞ்ச நேரத்துக்கு. இறக்கி விட்டு ஏர்போர்ட்டுக்கு நடந்து வாங்கன்றுவேன். என்னாச்சு? எங்க கூட பிடிக்காம வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சேச்சே,
அவ எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு பாரு. எந்த பொண்ணு இப்படி கொடுத்து வச்சிருப்பாடி? மாமியார் கூடயும் அம்மா கூடயும் வியட்நாம் ட்ரிப் போறதுக்கு. என்னாச்சு, நீ கொடுத்து வச்சவ தானடி? ஆ, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோமா. ஆமாடி அவளுக்கு. ஐயோ, என்னாச்சு என் செல்லத்துக்கு? என்னாச்சு? ஐயோ ஐயோ, என் செல்லத்துக்கு என்னாச்சு? ஆத்தாடி, புது டயர் ஆச்சே, பஞ்சர் ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, டைம் வேற ஆகுது. ஏய் மதனே, போன் எடுத்து தொலைடா, வீணா போனவனே. எடுத்து தொலையண்டா போன. ஐயோ, நான் இப்ப எப்படி ஏர்போர்ட்டுக்கு போவேன்? இதுங்க ரெண்டாங்க என்ன பண்ணுது? ஐயோ, ஏய் இருங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏ அர்ச்சனா, நம்ம வியட்நாம் ட்ரிப் போறோம்ல, அதனால வியட்நாம் டான்ஸ பிராக்டிஸ் பண்ணி ரீல்ஸ் எடுக்க போறேன்டி. ஏ அர்ச்சனா, கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கூட. ஏய் தாயாடி, நீ எல்லாம் அங்க என் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் மோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா இங்க? அர்ச்சனா, பூமர் மாதிரி பேசாம எங்களை வீடியோ எடு. ஏய் ஐயோ கடவுளே, இதுங்க ரெண்டுத்துக்கும் மனசாட்சியே இல்லையா? ப்ளீஸ் ஒரு வீடியோ. ஏய் மாப்ள ஃபோன் பண்றாருடி. ஆமா, போன் மட்டும் எங்க கொஞ்சம் கூட ப்ளீஸ் மா. நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? தானே நீ பேசு. ஹலோ அத்தை. ஐயோ மதனு, அர்ச்சனாவை ட்ரிப்பு கிளப்பி கூட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. ஓ மீட்டிங்ல இருக்கியா? சரி அப்ப நாங்க வந்துட்டு கால் ஐயோ பண்ணோமா? அத்தை, ஒரு நிமிஷம் கிட்ட போன் கொடுங்க அத்தை. ஏய் அவன் கட் பண்ணிட்டாமா. இந்த தருதல நாய் பிளான் பண்ணி போன் எடுக்க மாட்டானே. அர்ச்சு, ஷூட் போலாமா? ஓகேவா? ஏண்டா அந்த கல்ல, எங்க கண்ணு? ரெண்டு பேரும் இங்கே புதைச்சலாம். ஏய், நான் உன் மாமியார், ஞாபகம் இருக்குல்ல? மாமியாராவது கீமியாராவது முதல் அடியே உனக்கு தாண்டி. எங்க சாவடிச்சிங்களே.